இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி நேயர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த செய்தி வேலைக்காக உங்களை வரவேற்கிறேன். இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம் இவ்விதமாக நம்மோடு கூட பேசுகிறது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாயிருக்கும்படிக்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டுள்ளார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் இப்படி சொல்கிறது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம், குற்றம் இல்லாதவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவது அவசியம். எவைகளில் நாம் சுத்தமாயிருந்தால், எந்த காரியங்களில் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் தேவன் நம்மை தெரிந்து கொள்வார் என்பதிலே 2 காரியங்களை இந்த வேத வசனம் நமக்கு கூறுகிறது. ஒன்று, நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2வது, குற்றம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம், குற்றம் இல்லாமை இரண்டுமே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்றன. முதல் காரியத்தை நாம் பார்ப்போம். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 44 வசனம் இப்படியாக கூறுகிறது, என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கி விட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். தாவீது ராஜா அருமையான ஒரு வசனத்தை கூறுகிறார். அருமையான ஒரு வாக்கியத்தை நம்மோடு கூட அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்கள். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்களும் கூட என்னை சேவிக்கிறார்கள் என்று எழுதுகின்றார். ஆனால் இந்த சிலாக்கியத்தை தாவீது ராஜா பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை ஆண்டுகள் அவர் போராடினார் என்று நாம் பார்த்தோமானால் அது ஒரு கஷ்டமான ஒரு அனுபவமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை அது கொடுக்கும். நான் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் தேவனை என்னுடைய மனதார நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளுக்கு இது ஒரு ஆறுதலின் வாக்கியமாக அமையும். தாவீது ராஜா அவனுடைய சகோதரர்களுக்குள்ளாக மற்ற 6 பேரும் அரசாங்க உத்தியோகத்திற்கு போயிட்டாங்க. ஆனால் தாவீது ராஜா எங்கு அழைக்கப்படுகிறார் தெரியுமா? எங்கு பணி செய்ய அழைக்கப்படுகிறார் என்று தெரியுமா? சாதாரண ஆடுகளை மேய்ப்பதற்காக அவர் பணியில் அமர்த்தப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல ஒரு சௌந்தரியவான் தான் இந்த தாவீது ராஜா. பிற்கால வாழ்க்கையிலே இவருடைய சகோதரர்களை காட்டிலும் தாவீது ராஜா தேவனாலே கனப்படுத்தப்படுகின்றார், தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார், தேவனாலே உயர்த்தப்படுகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த தாவீது ராஜாவினிடத்திலே காணப்பட்ட கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் ஆடுகளை மேய்க்கும்போது ஒரு முறை சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு முறை சிங்கம் வந்து ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிட்டான். பின்னால் தடியை மட்டும் கையில் தூக்கிட்டு பின்னால் ஓடி போய் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்த அந்த ஆட்டை தப்புவித்த தாவீது. அன்பு, தன்னிடத்திலே ஒப்படைக்கப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாய் செய்து முடிக்கிற அன்பு இந்த தாவீதினிடத்திலே காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலக வாழ்வில் நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தாலும் அவைகளை முழு மனதோடு திறனோடு தேவனுக்கு பிரியமாய் செய்து முடிப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கின்றோமா என்பது தாவீதினுடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு நல்ல ஒரு அடையாளம்.
ஒவ்வொரு காரியத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். உண்மைதான், அது சத்தியம்தான், அது மாறாது, யாராலும் இதை மாற்ற முடியாது. ஆனால் அந்த கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நான் என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும், பேச்சிலும், செயலிலும், வாழ்விலும், நடக்கையிலும், எல்லாவற்றிலும் நான் ஒரு முன்மாதிரியாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற அருமையான ஒரு சீடனாய் என்னை வெளிப்படுத்துகிறேனா என்பது மிக முக்கியம், மிக அவசியமான ஒரு காரியம். இந்த காரியங்களை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டே வந்தான். ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே வந்தான். அன்றைய இஸ்ரவேல் ஜனம் தாவீதை பார்த்து என்ன சொல்லி இருப்பார்கள்? இவன் ஆடு மேய்க்கிறவன், இவன் ஆடு மேய்க்கிறவன், இவன் ஆடு மேய்க்கிறவன் என்றே சொல்லிக் கொண்டு வந்திருப்பார்கள். இவருடைய சகோதரர்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்கள்? இவன் இராணுவத்தில் இருக்கிறான், இவன் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறான், அப்படி சொல்லிக்கொண்டே வந்திருப்பார்கள். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டது யார் தெரியுமா? தாவீது. ராஜாவாக உயர்த்தப்பட்டது யார் தெரியுமா? தாவீது. தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லப்பட்டது யார் தெரியுமா? தாவீது. காரணம் தாவீதினுடைய செயல்பாடுகள், தாவீதினுடைய வாழ்வு, தாவீதினுடைய அர்ப்பணிப்பு. நம்முடைய செயல்பாடு, நம்முடைய வாழ்வு, நம்முடைய அர்ப்பணிப்பு நம்மை பிற்கால வாழ்விலே நம்மை உயர்த்தும். இருக்கின்ற பொழுது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வு முடிந்த பிற்பாடும் தாவீது ராஜா என்ன சொல்லப்படுகிறார்? வேதத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னும் அவர்களை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். 200 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு இல்லையா, அவரோடு வாழ்ந்தவர்கள் 2000 ஆண்டு தாண்டி போயிற்று இல்லையா. இதற்கு முந்தைய வாழ்வு, இதற்கு முந்தைய தீர்க்கதரிசிகளின் வாழ்வு, இதற்கு முந்தைய நியாயாதிபதிகளின் வாழ்வு, அதற்கு முந்தைய ராஜாக்களின் வாழ்வு, அப்படி அதற்கு பிந்தைய ராஜாக்களின் வாழ்வு, அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் என்றும் போற்றப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்வோமானால், அவர்களின் செயல்பாடுகள், அவர்களின் பேச்சு, அவர்களின் நடத்தைகள், இவைகளை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த தாவீது ராஜாவின் இடத்திலே காணப்பட்ட அந்த செயல்பாடுகள் என்ன? இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி என்று தேவன் சவுல் ராஜாவை புறம்பே தள்ளினாரோ அது முதல் அவருடைய தேர்ந்தெடுப்பு இந்த தாவீது ராஜா தான். சாமுவேலை அவர் ஆயத்தப்படுத்துகின்றார். சாமுவேல் ஆயத்தமாகி காத்திருந்து தாவீதை அபிஷேகம் பண்ணுகின்றார். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே எல்லாம் கிடைச்சிட்டு, அவருக்கு எதுவுமே கிடைக்கல, எல்லாம் உடனே கிடைக்கலையே. அதுக்கு பிற்பாடு அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை நம்ம வாசித்து பார்க்கணும், வேதாகமத்திலே வாசித்து பார்க்கணும். எப்படி அவர்கள் சாட்சியாய் என்று நிற்கின்றார்கள் என்பதை நாம் வேதத்திலே அனுதினமும் வாசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கேரக்டரை எடுத்து நம்ம வாசித்து பார்க்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தன்மைகளை எடுத்து நம்ம வாசித்து பார்க்கணும். தாவீது வாசித்து கொண்டே இருக்கலாம். ஆதியாகமத்திலிருந்தே நம்ம தாவீது இங்கே பிற்கால வாழ்க்கையில் இல்லையா, 1 சாமுவேல் 2 சாமுவேல் அப்படி நம்ம தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம வாசித்து கொண்டே இருக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளவு பாடுகளை பட்டான், எந்த அளவுக்கு புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறான், ஒதுக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் எல்லா காரியங்களிலும் அபிஷேகம் பண்ண பிற்பாடு தேவன் அவனோடு கூட இருந்திருக்கிறார். கண்மலையாய் இருந்திருக்கிறார், கோட்டையாய் இருந்திருக்கிறார், அவனுக்கு பாதுகாவலாய் இருந்திருக்கிறார். இதே பாதுகாவல், கோட்டை, கண்மலை தேவன் நமக்கும் கொடுப்பார். எப்பொழுது? தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்யும்போது தேவன் நமக்கு கண்மலையாய் இருப்பார், கோட்டையாய் இருப்பார், பாதுகாப்பாய் இருப்பார். என்று நாம் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ தேவன் அது முதல் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்வு அல்ல, அது ஆழமான வாழ்வு. அது கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற வாழ்வு. அஸ்திபாரமே கிறிஸ்து தான். கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டவர்கள் நாம் கவனமாய் வாழ வேண்டும். இந்த தாவீது பற்றி
2 சாமுவேல் 22 அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தாவீது அவனுடைய எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும், எல்லா சத்துருக்கள் சவுல் இல்லை நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று வேதம் சொல்லுகிறது. சவுல் ராஜா மரணம் அடைந்த பிற்பாடு தாவீது எல்லாம் உணர்ந்தவனாக ஒரு பாட்டை பாடுகிறான். என்ன பாடுகிறான்? கர்த்தர் தான் என்னுடைய கண்மலை, கர்த்தர் தான் என்னுடைய கோட்டை, அவர் தான் என்னுடைய இரட்சகர், அவர் தான் என்னுடைய இரட்சகர். இன்று இந்த மீட்பு, இந்த விடுதலை கிடைத்தது என்னால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய தேவனால் என்று அவன் சாட்சி பகிர்கின்றான். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு வெற்றியின் முடிவிலும் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனை மகிமைப்படுத்துகிறதா, தேவனை கனப்படுத்துகிறதா, அல்லது என்னுடைய மகிமையினாலே நான் இதை செய்து முடித்தேன் என்று நாம் நம்முடைய சுய மகிமையை எடுத்துரைக்கின்ற பிள்ளைகளாக காணப்படுகின்றோமா? என்னுடைய மகிமையினாலே என்னுடைய பலத்தினாலே இதை நான் செய்தேன் என்று சொல்வேனானால் தேவன் அதை விரும்புகிற ஆண்டவர் அல்ல. தேவன் விரும்புவது எந்த காரியத்தை செய்தாலும் அந்த வெற்றியின் முன் அடையாளம் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அது இந்த தாவீது பிதா என்பதை தெளிவாக வெளிப்படுத்தினான். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் நான் அல்ல. அதன் பிற்பாடு பாருங்கள், 5 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம் 7 வசனங்களை பார்த்தோமானால், மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாக என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து நின்றது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. இந்த கஷ்டத்தில், இந்த உபாதையில், இந்த உபத்திரவத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவருடைய செவிகளில் என் சத்தம் ஏறிற்று என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய செவிகளில் நம்முடைய சத்தம், நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்படும் வரையிலும் நாம் விண்ணப்பிக்க கடமை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். அநேக பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், எத்தனை ஆண்டுகள் நான் ஜெபிக்கிறேன் தெரியுமா என்று சொல்லுகின்றார்கள். எத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஜெபிக்கிறீங்க அல்லது நான் ஜெபிக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, அந்த ஜெபத்தினுடைய அளவுகோல் என்ன என்பது முக்கியம். கர்த்தாய் ஜெபிக்கிறோமா? ஆசையாய் ஜெபிக்கிறோமா? வாஞ்சையாய் ஜெபிக்கிறோமா? தேவன் மீது கொண்டுள்ள அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறோமா? நம்பிக்கையின் அடிப்படையில் ஜெபிக்கிறோமா? தேவன் மீது கொண்டுள்ள அந்த அன்பின் அடிப்படையில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அளவு இருக்கிறது. அந்த அன்பிற்கு அளவே இல்லை. ஆவியின் கனிகளை நம்ம பார்த்தோமானா முதல் கனியே அன்பு இல்லையா? அன்பு பரிசுத்தம், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அவர் செவிகளில் என்னுடைய கூப்பிடுதல் ஏறிய பிற்பாடு நடந்த காரியம் என்ன என்று தாவீது சொல்லுகிறார் தெரியுமா? பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கியது என்று எழுதுகிறார். வானத்தின் அஸ்திபாரமே குலுங்கியது. எப்பொழுது தெரியுமா? நான் ஜெபிக்கும்போது, நீங்கள் ஜெபிக்கும்போது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபிக்கும்போது, தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜெபிக்கும்போது, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் ஜெபிக்கும்போது, தேவனுடைய சீடர்கள் ஜெபிக்கும்போது, தேவனுடைய அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கும்போது, தேவனுக்கு பிரியமான அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கும்போது, தேவனுடைய சீடர்கள் ஜெபிக்கும்போது பூமி அசைந்தது, வானம் அதிர்ந்தது, அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவருடைய காற்று, அவர் விடுகிற அந்த காற்று பட்சிக்கிற காற்றாக மாறியது. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. வானத்தை தாழ்த்தி அவர் இறங்கினார். அவர் பாதங்களின் கீழே என்ன இருந்துச்சு தெரியுமா? காரிருள் இருந்தது. காரிருள் இருந்தது. அவருடைய கால்களுக்கு கீழாக என்னதான் இருக்குது? காரிருள் தான் இருக்குது. நாம் எங்கே வாழ்கிறோம்? நம்ம எங்கே இருக்கிறோம்?
நம்முடைய செயல்பாடு எங்கே இருக்கு? நாம் காரிருளே இருக்கிறோமா? நாம் வசிக்கிற இடம் வெளிச்சமாய் காணப்படுகிறதா? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெளிச்சத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக நம்மை முன் நிறுத்துகிறதா, அல்லது இன்னும் நாம இருளிலே தான் நம்ம இருக்கிறோமா? தாவீது அழகாய் சொல்லுகிறார், அவருடைய பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. அப்போ அவருடைய பாதப்படியில் விழணும். பாதப்படிக்கு கீழே நம்ம போய்விடக்கூடாது. ஒரு பொழுது நாம் போய்விடக்கூடாது. போய்விட்டோம்னா அங்கே எதுவும் என்னதான் இருக்கு? அங்கே காரிருள் தான் இருக்கு. நம்முடைய வாழ்வு தேவன் விரும்புகிற பிரகாரமாக இருக்கப்பட வேண்டிய வாழ்வு. அது நீதியுள்ள ஒரு வாழ்வு, அது ஒளிமயமான ஒரு வாழ்வு. அதான் சொல்கிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சமாயிருக்கிறீர்கள். கேருபீன்கள் மீது ஏறி வேகமாய் சென்றார். காற்று செட்டைகளின் மீதில் தரிசனமானார். காற்று செட்டைகளில் தரிசனமாகிறார். யாருக்கு தரிசனமானார்? தாவீது. அப்படியே சொல்கிறார், எல்லா காரியத்தையும் சொல்கிறார். எப்போ தெரியுமா? அவருடைய விண்ணப்பம் தேவனுடைய சபைகளிலே, தேவனுடைய செவியிலே ஏற்றுக்கொள்ளப்படும் போது, அப்போ நம்முடைய ஜெபம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம், என்னுடைய அழுகை, என்னுடைய வாஞ்சை தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இருக்குமானா என்ன நடக்கும் என்பதை தாவீது ராஜா தெளிவாக நமக்கு கூறுகின்றார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவர் கூட இருந்தால் தான் வெளிச்சம், அவரோடு இருந்தால் தான் வெளிச்சம். அவரை விட்டு விலகிட்டோமானா வெளிச்சம் கிடையாது. தாவீது ராஜா கூட நிறைய நேரங்களில் தேவனோடு கூட இருக்க தான் செய்தார். ஆனால் இருக்கும்போதும் அநேக நேரங்களில் அவர் கஷ்டப்பட்டிருக்கார், உபத்திரவப்பட்டிருக்கிறார், நெருக்கப்பட்டிருக்கிறார், வியாகுலப்பட்டிருக்கிறார். ஆனால் கூட தாவீது ராஜா தேவனிடத்தில் ஒருபோதும் அவர் தேவனை குறை கூறி எந்த வார்த்தையும் அவர் சொன்னதாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. அந்த காலங்களிலே அமைதியாக அவர் செயல்பட ஆரம்பித்தார் என்று ஒவ்வொரு காரியம் நமக்கு தெளிவாக நமக்கு கூறுகின்றது. ஒரு முறை அவரோடு கூட 600 பேர் இருக்காங்க. ராஜ்யபாரம் அவர் கையில் இல்லை. சவுல் ராஜாவோடு கூட அவர் இல்லை. எங்கேயோ வனாந்தரத்தில் காடுகளில் ஒளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா சவுல் ராஜா எப்பொழுது தாவீதை கொல்லலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி அலைகிறான். அதனால் அவரால் சவுல் ராஜாவுடைய தேசத்திலே இருக்க முடியாது, தாவீதின் தேசத்திலே இருக்க முடியாது. வேறு எங்கேயாவது போய் ஒளிச்சு வாழணும். காடுகளில் வாழ்ந்து வந்தார். அப்போ ஒரு முறை இவர் ஒரு ராஜாவோடு யுத்தத்திற்கு போக புறப்பட்டு வெறுக்கப்பட்டவராக ஒதுக்கப்பட்டு திரும்பி வரும்போது வந்து பார்க்குறாரு, தான் வாழ்ந்த இடமே காடாய் காட்சியளிக்கிறது, சின்ன பின்னமாக காட்சியளிக்கிறது. தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் யாருமே இல்லை. தன்னோடு இருந்தவருடைய மனைவி, பிள்ளைகள் யாருமே இல்லை. தன்னுடைய உடைமைகள் எதுவுமே அங்கே இல்லை. அவர் கதறி அழுகின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை பேரும் கதறி அழுதார்கள். எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் பாப்பா, நான் என்ன செய்யணும்? அவருடைய வாழ்வு தேவனோடு இருக்கின்ற வாழ்வு, தேவனோடு வாழ்கின்ற வாழ்வு. ஆண்டவரிடத்தில் கேட்டார், நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். எல்லாம் திருப்பி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் தாவீது ராஜாவுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த முடிவு ஆசீர்வாதமான ஒரு முடிவு தான். ஆசீர்வாதமான முடிவு. ஒரு முறை மகனே அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார். தேசத்தை விட்டே விலகி ஓடுகிறார். இறுதியில் இவருடைய சேனைக்கும் அப்சலோமின் சேனைக்கும் அங்கே யுத்தம் நடக்குது. யார் வின் பண்ணா? தாவீது ராஜா தான் வின் பண்ணினார். காரணம் என்ன தெரியுமா? தாவீதோடு கூட இருந்தது கன்மலை.
தேவனுடைய அந்த கோட்டை, இரட்சகர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உயர்வு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுவோமானால் தாழ்த்தப்படலாம் இல்லையா? அந்த தாழ்வுகளுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் அந்த தாழ்விற்கு பயப்படுகிற பிள்ளைகளாக வாழக்கூடாது, வளரக்கூடாது. தாவீது ராஜா மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று பாடினார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் அச்சு யாரை சார்ந்ததாக இருக்க வேணும்? இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்க வேணும். நம்முடைய முழு பயமும் யாரிடத்திலே காணப்பட வேண்டும்? பிதாவின் இடத்திலே காணப்பட வேண்டும். தாவீதினிடத்திலே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்ததினால்தான் தாவீது ராஜா வளர்ந்து கொண்டே வந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் வளர்ந்து கொண்டே வந்தார். வளர்வு, வாழ்க்கையில் உயர்வு காரணம் என்ன தெரியுமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கு. அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கு. முடிவில் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இரண்டாவது ஒரு காரியம் அங்கு சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையிலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணியடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் குற்றமற்ற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக: அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியுமா? 430 ஆண்டுகள் ஆனது. எகிப்தியர் முன்பாக இஸ்ரவேலருக்கு தயவு கிடைப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் ஆகியது. ஏன் 430 ஆண்டுகள் ஆகியது? ஏன் சில நாட்களுக்குள்ளாக, சில வாரங்களுக்குள்ளாக, சில மாதங்களுக்குள்ளாக கானான் தேசத்தை அடைகின்றவர்கள் 40 ஆண்டுகள் ஏன் எடுத்துக்கொண்டார்கள்? காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள், சிறிய சிறிய காரியங்கள் கூட ஒரு மனிதனுடைய வாழ்விலே இல்லையா, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக காணப்படும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவன் தான் சொல்லுகிறார். ஆனால் அவன் அன்றைய அந்த கானான் தேசத்திலே தன்னுடைய காலை ஊன்ற முடிந்ததா? இல்லை. ஆண்டவர் அலோ பண்ணவில்லை. ஏன்? முழுமையாய் ஒரு சிறிய காரியத்திற்கு கூட அவன் பின்வாங்கி போய்விடக்கூடாது. கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறவன் சிறிய காரியத்தில் கூட பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதை தேவன் உணர்த்துவதற்காக மோசேக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொடுக்கிறார். வாசிக்கிறோம்ல, நல்லா வாசிக்கிறோம்ல, எவ்வளவோ வாசிக்கிறோம். இங்கே வாஸ்து இங்கே கேட்டுட்டு அங்கு போய் நான் இன்னும் பழைய வாழ்க்கை தான் நான் வாழ்வேன் என்று சொல்வேன். ஆனால் தேவன் கிருபைகளை கொடுப்பது எப்படி? ஆசீர்வாதத்தை கொடுப்பது எப்படி? அக்கினி மதிலாக இருந்து பாதுகாப்பது எப்படி? குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும். குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய தேர்ந்தெடுப்பு. அதில் பழுதே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழும்போது அந்த மோசே இயேசுவோடு வந்து பேசினான்.
அந்த எலியா மோசையோடு வந்து பேசினான், 2 பேரும் வந்து பேசினார்கள். அப்போ அந்த மோசையுடைய அந்த எலியாவுடைய அந்த பலன், அந்த பரிசுத்த வாழ்வு, இந்த பரிசுத்த வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கிறது பார்த்தீங்களா? ஆனாலும் அந்த மோசையால் அன்றைய கானான் தேசத்தை என்ன செய்ய முடியல, நுழைய முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு அருமையான ஒரு வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். முன்னோர்கள் நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உலகிலே வாழ்கிற ஒரு சந்ததியாக நம்மை உருவாக்கியதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெற்றோருக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்மோடு பிறந்திருக்கிற, நம்மோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோமா? இந்த உலகிலே நாம் சந்திக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்முடைய தேவனுடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது தெரியுமா? அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேணும், குற்றம் இல்லாதவர்களாக இருக்க வேணும். குற்றமே இருக்கக்கூடாது அப்படி சொல்ற. ஒருத்தர் ஒரு கண்ணத்தில் வாங்கி அடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா மறுக்கணத்தை திருப்பி காட்டிக்க அப்படிங்கிற, அவ்வளவுதானே, 2 அடி தானே அடிக்க முடியும், அவ்வளவுதானே அடிக்க முடியும் அப்படி சொல்லி சொல்றாரு. அவனுடைய அந்த திங்கிங், அந்த எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, அநேகரை தொட்டு இருக்கிறது. அவர்கள் சாட்சி பகர்ந்தார்களா பகரவில்லையா நமக்கு தெரியாது. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தன்னுடைய வாழ்விலே நடைபெற வேண்டும், நிகழ வேண்டும் என்று எண்ண இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நாம் உருவாக்க நாம் எண்ணுகின்றோமா? தேவன் நம்மை தனக்கென்று தேர்ந்தெடுத்து நம்மை இந்த உலகத்திலே நம்மை அனுப்பியிருக்கிறாரே. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாய் இருக்கும்படி, பரிசுத்தமான வாழ்வாய் இருக்கும்படி, குற்றமில்லாத வாழ்வாய் இருக்கும்படி நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் நாம் அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு செய்தியை கொடுக்க அநேக பிள்ளைகள் அந்த செய்தியை கேட்க ஆண்டவரே ஒரு தருணத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. இதை பயனுள்ள பிரயோஜனமான நேரமாக நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.